இன்றைய வகுப்பில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரோனவுன்ஸை பற்றி பார்க்க ஆங்கில இலக்கணம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரோனவுன்ஸ் ரிவிஷன் பார்ட் 3 நேரலை 381 நாள் 30/10/25 pronouns first person second person third person தன்னிலை முன்னிலை படர்க்கை பாருங்கள் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை ஒவ்வொன்றினும் 4 பாகங்கள் இருக்கின்றன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பொசசிவ் ப்ரோனவுன் எழுவாய் பயனிலை உடைய உடையது ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்க தன்னிலை ஐ மீ மை மைன் நான் என்னை என்னுடைய என்னுடையது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் we as us நாங்கள் எங்களை எங்களுடைய எங்களுடையது செகண்ட் பர்சன் முன்னிலை ஒருமை யூ யூ yours நீ உன்னை உன்னுடைய உன்னுடைய அதே மாதிரி பன்மை பாருங்க பன்மை ஒருமையில் பயன்படுத்தக்கூடிய அதே சொற்களையே பன்மையிலும் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம் தமிழில் அது மாறுபட்டு நிற்கும் பாருங்கள் அதே மாதிரிதான் யூ யூ yours நீங்கள் உங்களை உங்களுடைய உங்களுடையது third person படர்க்கை he him his அவன் அவனை அவனுடைய அவனுடையது பெண்பால் he hers அவள் அவளுடைய அவளுடையது அகிரிணை இட்ஸ் அது அதை அதனுடைய அதனுடையது இந்த மூன்றிற்கும் அதாவது உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் ஆங்கிலத்தில் ஒரே சொல்லத்தான் பயன்படுத்துகிறார்கள் படற்கையில் பாருங்கள் they them theirs அவர்கள் அல்லது அவை them அவர்களை அல்லது அவைகளை அவர்களுடைய அல்லது அவைகளுடைய theirs அவர்களுடையது அல்லது அவைகளுடையது இதுதான் இந்த அட்டவணை பாருங்கள் பெரிதுபடுத்தி காட்டுகிறேன் பாருங்கள் பிரதி பெயர் சொற்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் subject object possessive pronoun I me my mine plural we as us second person you yours அதேதான் plural இருக்கும் you yours third person படர்க்கை he him his பெண்பால் she her அகிரிணை its பன்மை they them theirs உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் ஒரே வகையான சொற்கள் தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்றன மீண்டும் பாருங்கள் இதை சிறிதாக மனதில் வைத்துக் கொள்ளுவதற்கு இந்த அட்டவணையை வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சிங்குலர் ப்ளூரல் first person I me my mine plural we as us second person you yours plural அதேதான் you yours
Third person. He, him, his, ஆண்பால். She, her, hers, பெண்பால். It, its, அகிரிணை, ஒருமை. Plural, they, them, theirs. எளிமையாக இருப்பதற்கு இந்த அட்டவணையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இன்று இந்த ப்ரோனவுன்ஸ் என்பது பிரதிபெயர் சொற்கள் இல்லாமல் ஆங்கிலத்தில் மொத்தத்திலே அந்த இதுல இல்லை, ஏதோ ஒரு சொல் மொத்தம். இந்த ப்ரோனவுன்ல வந்து மூன்று தன்னிலை முன்னிலை படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த மூன்றில் மொத்தம் 24 சொற்கள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் பர்சன் ஒருமையில் 4, பன்மையில் 4, 8. செகண்ட் பர்சன் ஒருமையில் 4, பன்மையில் 4, 8 × 16. தேர்ட் பர்சனில் ஒருமையில் 12, பன்மையில் 4, 12 × 4 = 14. அங்கு 8 × 16, 16 32 சொற்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. 8 8 16, இங்க ஒரு 16, முன்னாக 12 × 4 16. இது 32 சொற்களும் இந்த பிரதிபெயர் சொற்களும் கொண்டுதான் நாம் ஆங்கிலம் பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. எனவே இதை மிக, அதாவது ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவாங்க, நகக்கண்ணில் எளிதாக வைத்துக் கொள்ளுங்கள். I, me, my, mine. We, are, we, us, are, us. Singular, plural. You, your, yours. You, your, ears. ஒருமை. He, him, his. She, her, hers. It, its. ஆண்பால், பெண்பால், பலவின்பால். இங்க பன்மை they, them, theirs. முழுமையாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்துத்தான், இதை கொண்டுதான் நாம் ஆங்கிலத்தை எழுதவும் முடியும், பேசவும் முடியும். இதுகாரும் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, இதுகாரும் இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் குறித்து என்னுடைய விளக்கத்தை உண்மையுடனும் அமைதியாகவும் கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.